Guys, this video contains strong language and everything in this video is fantastical and imaginary. So, some of it are real and some of it are not real. Please, it may be coincidental, it may be even coincidental that we know your story. So, hope you guys won't get angry or press charges on us. And this video also contains strong languages which includes bad words like fuck you and punte. நிறைய பேர்கிட்ட வந்து இந்த அவங்களோட வாழ்க்கையில் நடந்த சில ஹாண்டிங் இன்சிடென்ட்ஸ் பற்றி கேட்டிருப்போம். ஸோ சின்ஸ் யூ ஆர் நியூ ஹியர், ரிஷி டெல் அபவுட் யோர் ஹாண்டிங் எக்ஸ்பீரியன்ஸ் இன் யோர் லைஃப். ஹாண்டிங் எக்ஸ்பீரியன்ஸா எங்க ஆரம்பிக்கலாம்? ரிஷி தான் போய் ஹாண்ட் பண்ணுவான். அந்த என் தலைவனை பார்த்தால ஸ்டார்டிங்ல அந்த ஒரு சவுண்ட் எஃபெக்ட் கொடுத்து ஆரம்பிச்சாரு. அங்க நிக்கிறான்டா என் தலைவன். இறங்கிட்டு haunting experience. I have few haunting experiences, especially in recent days. Wow. இப்ப 2-3 நாள் முன்னுக்கு கூட தேவா ஒருத்தர் ஸ்கேம் பண்ணிட்டு போனான் ஊர்லயே. ஆண்டவா தேவையாடா அது? டேய் அது பார்த்தாவே உனக்கு தெரிஞ்சிருக்கணும் முத. ஏன் மூளை பைசா தானே. சரி விடுங்க guys. பிரைஸ பார்த்தேன். ஹாண்டிங் எக்ஸ்பீரியன்ஸா ஆமாண்ணே. நிறைய இருக்கா? டேய் நிறைய இருக்குடா. நானும் பேயும் பேசிக்கலி ரூம்மேட்ஸ். ரூம்மேட்ஸ்னா பேய் என்ன பண்ணிருப்ப? அப்ப நீ பேய்க்கு டிடி. பேய்க்கு நான்டா. இவர் வந்து ஃபோர்த் டைமென்ஷனல் டிடி கேஸ். ரிஷி எனக்கு ஒரு கேள்வி சொல்றா. நீயும் பேயும் ஏதாச்சும் பண்ணீங்களா? அதெல்லாம் பண்ணலடா. பண்ணியா? அது சூனா? இல்ல The win, it's not me. தப்பா இருக்குதுண்ணா. இல்ல சண்டை போட்டீங்களா இல்ல பேசுறீங்களா? அப்படி கேக்குறேன். ஓகே கரெக்ட்டா கேளுங்க. My most recent story is நான் இங்க பெட்ல படுத்திருந்தேன். என் பெட் பக்கத்துல வந்து விண்டோ இருக்கு. விண்டோல இருந்து பார்த்தா வந்து பேசிக்கலி ஸ்விம்மிங் பூல் தெரியும். அப்புறம் காப்பாக்கோட ஸ்டேர்ஸ் தெரியும். Actually, I've been to Meet's house a lot of times. அது உண்மையாலே ராத்திரினா கொஞ்சம் உண்மையாலே பயங்கரமா இருக்கும். ஆமா. சோ ஒரு வாட்டி அப்படிதான் கைஸ், ஒரு 2:30 o'clock இருக்கும். AM நாட் ஆஃப்டர்நூன். சோ என்ன பண்ணேன், நான் வந்து யூஸ்வலி ரூம் விண்டோஸ் திறந்து தான் வச்சிருப்பேன். பிளைண்ட்ஸ் வந்து ஐ ஒன்ட் தூங்கும் போது ஒண்டி தான் பிளைண்ட்ஸ் ஏற்றுவேன். எல்லாம் பிளைண்ட்ஸ் திறந்து தான் இருக்கும். ஓகே. So this one time I saw this girl sitting on the car park, highest floor of car park. புரியுதா? அவங்களோட அவுட்ஃபிட் எப்படி இருந்துச்சு? ஒரு ரெட் கலர் கவுன். ஏன் இப்ப ஹைப் செட்டப் போட்டீங்க? அதிஜயா இல்ல ஏன்னா மோஸ்ட்லி வந்து இந்த ஃபீமேல் கோஸ்ட்னாலே ஒன்னு கவுன் போட்டு வரும், இல்லாட்டி ரெட் கலர்ல போட்டு வரும். ஆமாடா, இது வந்து ரெட் கலர் கவுன்ல இருந்துச்சு. கவுனா வந்து ப்ளாக்ஸோ சொன்னா ஒரு வாட்டி, அந்த கதையை நான் கேட்டிருக்கேன். சோ முடி வந்து விரிச்சு போட்டுருந்துச்சு. அண்ட் இட் வாஸ் லைக் எப்படி மூஞ்ச மூடிட்டு அழுந்துகிட்டு இருந்த மாதிரி இருந்துச்சு. ஓகே. காதல் வேணான்றது சொன்னா கேளுங்கடா, பேய்களுக்கு கூட தெரிய மாட்டேங்குது. டேய் ஆனா என்ன கதைனா, ஐ நோ 100% that it's not human. புரியுதா? அந்த அவுட்லுக் எல்லாமே ஹியூமன் மாதிரி இருந்துச்சா இல்ல எப்படி? லைக் ஆப்வியஸ்லி it had like abnormally long hair. Okay. என்னதுடா? எவ்வளவு தூரம் இருக்காருச்சு? ஆமாடா. தெரிஞ்சிட்டு என்ன பண்ண போறீங்க? இல்ல எப்படிதுமா நம்ம தலைவர் வந்து பேய்கிட்ட போயிட்டு எக்ஸ்கியூஸ் மீ புஆன்
Saya mau makan you punya rambut. Bolehkah? So அது then I was keep looking at her lah, the பேயி. திடீர்னு பின்னால பார்த்து திருப்பி மினுக்கு பாக்குறேன். பேய் காணுமா? Yes, it's gone. நினைச்சேன். புரியுதா? So that's one of the thing. அதுவும் நார்மலா இங்க வந்து கொலுசு சத்தம் கேட்கும் நைட் ஆகுனா, அதெல்லாம் எனக்கு பழகி போச்சு. ஜெயாலாம் அங்க இருந்தான், அவன்தான் செத்துருப்பான், அவனே பேய் ஆயிருமா. So this one time during my friend's birthday lah, நாங்க என்ன பண்ணோம், பந்திங் மொரேட் சைட் சாப்பிட போயிட்டு we were coming back. night time 11 something ஆச்சு. அப்ப coming back I know the route. ஆனா நான் என்ன பண்ணானுங்க, சரி வேஸ் போட்டுக்கலாம், எதுக்கோ வேஸ் போட்டுக்கலாம்னு சொல்லிட்டு வேஸோ போட்டானுங்க. ஆவரேஜ் ஃப்ரெண்ட் ஆக்டிவிட்டி. ஓகே, அவர் எந்த அளவுக்கு பாதிக்கப்பட்டிருக்காருன்னா நாயின்னு கிளாரன் கொடுத்திருக்காரு. அதான். So what happened was, அங்க வந்து பாக்கணும் லெஃப்ட் வளையணும். இட்ஸ் திகப்பஞ்சூர். ஓகே ஓகே, லெஃப்ட் வளைஞ்சிருக்கணும், பட் வேஸ் வந்து நேரா போக சொன்னுச்சு. I was like, டே லெஃப்ட் வளையணும்டா லைக் தட். இந்த நாய் உடனே வந்து யூ மீன் லைக் ஓகே ஓகே, அப்பனா அப்படி நேரா போறது. திகப்பஞ்சூர் எப்படின்னாடா, நம்ம நேரா போலாம் இல்ல லெஃப்ட் வளையணும், அந்த மாதிரி ரைட் வளைய முடியாது. ஓகே ஓகே, I thought it's like a T la, that's why I was curious. Yeah, it's sideways T. பாக்ஸ் இருக்கா? பாக்ஸ் கிளிக் பண்ணுடா. Hello guys. Yes, என்ன பண்றீங்க? கேம் இல்ல? சரி வா, வேகா சொல்லிட்டு இருக்கோம். சோ கைஸ், அங்க பார்க்க போனா லெஃப்ட்டுக்கு வளையணும், ஆனா இவனுங்க வளையல, நேரா போனாங்க. அது போது 1 கிலோமீட்டர் கிராஸ் பண்ணவே 5-6 minutes ஆகுது காடியில. எதுவுமே இல்ல, பிளைண்ட் ரோடு, பியோர் இருட்டு, ரோட்ல ஸ்ட்ரீட் லைட் கூட இல்ல. திடீர்னு லெஃப்ட் எடுக்க சொல்லுது, லெஃப்ட் பார்த்தா காடா இருக்கு, திடீர்னு ரைட் வளைய சொல்லுது. நாங்க கடுப்பாயிட்டோம். we were like, டேய் யூ டர்ன் பண்றா லைக் தட். சரின்னு சொல்லிட்டு, என்னதுடா உங்களுக்கு அந்த டைம்ல தெரிஞ்சிச்சு இது கொஞ்சம் சேட்டதான்ட்டு? டேய் தெரிஞ்சிருச்சு, எப்பறம் தெரியாம இருக்கும். டேய் 2 kilometer stretch of road, அங்க ஒரு 15-20 minutes நாங்க டிரைவ் பண்ணிட்டு இருக்கோம் அந்த 2 kilometer. So at this one point, திடீர்னு அங்க ஒண்டி ஸ்ட்ரீட் லேம்ப் இருந்துச்சு. ஓகே, we made a U-turn. Within 2-3 minutes திருப்பி அந்த traffic light சம்பை ஆயிட்டோம். And திருப்பி அந்த U-turn அடிச்சுட்டு டிரைவ் பண்ண தெரியுமா அந்த 2-3 minutes. மின்னுக்கு my friend saw a ghost. wait, நீங்க வந்து வால்சீட் வரும்போது you still stop by the same traffic light la? ஆமாடா, traffic light ரைட் வளையணும். Okay, so when we were going towards the traffic light, my friend saw a ghost waving its hand on us, towards us. அவனுக்கு அதோட 2 weeks காச்ச, செம்ம காச்ச. பாவம். டேய் ஆக்சுவலிடா ஆமே நார்மலாவே இப்ப ஏதாவது இது வந்து பேய பார்த்து பயன்னு கூட சொல்ல முடியாது. நார்மலாவே இப்ப நீ ஏதாச்சும் ஒரு இதை பார்த்துட்டு அது ஒன்னு ஃபோக்கஸ் பண்ணிக்க. ஏன்னா குரூப்ல ஒரு வீக்கஸ்டான பர்சனுக்கு தான் அந்த மாதிரி விஷயம்லாம் தெரியும். நீ உன்னோட அந்த பயம், உனக்கு ஓவரா அந்த பயம் இருந்துச்சுன்னா தான் உனக்கு அந்த மாதிரி விஷயம். அது வந்து உண்மையா இல்லாட்டி கூட அவங்களோட தாட் ப்ராசஸே வந்து அது அவங்களுக்கு வந்து ஒரு சீக்கா வந்து முடியும். ஆனா மோஸ்ட்லி முரேப்டா அது அந்த அது கடல் நங்கத்துல அந்த இதெல்லாம் கரைப்பாங்க ஆஸ்கிலாம். ஆமா நார்மல் தட் டைம். ஆனா அது மோஸ்ட்லி ஒரு எத்தனை மணி இருக்கும்?
என்னதுடா? அது ஒரு எத்தனை மணி இருக்கும் அந்த டைம்லாம்? நாங்க 11 something வெளியாகணும். I'm pretty sure we experienced that around 12. ஓகேலா, கரெக்ட். ஏன்னா அந்த 2 kilometer ரோடு தெரியுமா, அவன் அட்லீஸ்ட் ஒரு 60-70 ஓட்டிக்கிட்டு இருப்பான் காடிய. It took like that long, you know. இன்னும் forever போய்கிட்டே இருக்கிற மாதிரி இருந்துச்சு. அங்க உண்மையே அந்த மாதிரி ஒரு ரோடு இருக்கா தெரியல. அதுக்கப்புறம் நான் அந்த சைட் போல. அதுக்கப்புறம் எப்ப நான் முறை போடுறாலும் I take a different route. So yeah. எப்படி சொல்றது? Waze was completely bleached. திடீர்னு left எடுக்க சொல்லிச்சு. left பார்த்தா oh yeah, correct. Zapi your mic. திடீர்னு லெஃப்ட் எடுக்க சொன்னிச்சு. At this one time, எப்படி சொல்றது? ஓகே, யூ நோ ரோட் லைட் இல்லைனா கூட மின்னுக்கு ரோடு இருக்குது நம்மளுக்கு தெரியும். At this one point, மின்னுக்கு வந்து லைக் டோட்டல் பிளாங்க், யூ நோ. என்னமோ ஒரு போர்ட்டலுக்குள்ள பூந்த மாதிரி இருந்துச்சு எங்களுக்கு. அப்படிலாம் இருந்தா that's really shit up. Really. Yeah. So எனக்கு தெரிஞ்சு நாங்க அங்க யூட்டர்ன் பண்ணது இட்ஸ் a லைஃப் சேவர். இதே நாங்க அந்த யூட்டர்னையும் இக்னோர் பண்ணிட்டு நேரா போயிட்டு இருந்தோமா என்ன நடந்திருக்கும்னு எனக்கு தெரியல. இட்ஸ் a really terrifying experience lah. அந்த சைட்ல வந்து லைக் முறை புட்டு வெளியா ஒரு சைட் அது லைக் இன்னும் முறை புட்டு தான் இருக்கீங்களா அந்த மாதிரியா? It was close to Murray. If we go, I can show you the road. ஆனா வேண்டாம். நான் வேணா தேவா கூட்டு போறேன். ஆமா, ஆக்சுவலி நார்மலா இந்த முறை சைட்னா ரொம்ப நான் பாவம் பண்ணேன். நீங்க என்ன பண்ணல? சொல்றேன் முறை சைடு என்னதான் பண்ணல. நார்மலாவே நான் கேட்டிருக்கேன், இது ஃபேமிலி கூட சொல்லியிருக்காங்க. நார்மலாவே இந்த முரேப் சைட்லாம் கொஞ்சம் சேட்டை இருக்கு. ஆமாடா, முரேப் சைட் சேட்டை இருக்கு. முரேப்ல இருந்து நினைக்கிறேன் ஒரு 20 minutes something டிரைவ் பண்ணனா. there's a place called Lovers Bridge. ஓ யா, அந்த என்னதுடா? நானும் கேள்விப்பட்டிருக்கேன்னு நினைக்கிறேன். அந்த இடத்துக்கு ஏன் அந்த பேர் வந்துச்சுன்னா, lovers go there to suicide. Yeah, it's a suicide hotspot. I know. Yeah, it's a suicide spot. So நம்ம இந்த மாதிரி நைட்லாம் போனோம்னா after 1 AM or something, you can see a girl in her wedding dress wandering there on the bridge. பேய் கூட ஜோடியா இருக்கு. ஹாப்பி வேலண்டைன்ஸ் டே. அவரு தனியா சொன்னாரா? தனியா. Okay. For our audience and listeners, என்னன்னாக்க இந்த மாதிரி நீங்களும் வந்து வேலண்டைன்ஸ் டே எங்கேயாச்சும் ஸ்பாட் தேடிட்டீங்கன்னாக்க ப்ளீஸ் கோ டு லவர்ஸ் பிரிட்ஜ். லவர்ஸ் பிரிட்ஜ்ல போய் சேர்ந்து forever வாழுங்க. அதான், it is the most recommendable, so please go and visit the place, mostly at midnight 12 o'clock. நல்ல நேரம் அதெல்லாம். So yeah, the bridge is restricted after 10 PM because of that specific coast. Restrictedனா they'll like wedding dress எந்த wedding dress? like தமிழ் wedding dress இல்ல அந்த white color wedding dress என்னது? I guess Malay wedding dress da. ஏன் நீங்க போய் ஆதரவு கொடுக்க போறீங்களோ? ஆரன் போயிட்டு என் கூட விளையாடுவா. நான் போயிருக்கேன், நான் 2 3 வாட்டி போயிருக்கேன் அந்த பிரிட்ஜ்க்கு. ஓகே, எத்தனை படம் தண்ணிக்குள்ள இருக்கோ இருக்கலாம்டா. நான் சொன்னது வந்து ஒரு ஜோக்குக்கு தான். யாருமே தயவு செஞ்சு இந்த இடத்துக்கு யாரும் போயிடாதீங்க. அப்புறம் போய் It's a tourist spot.
அப்ப நான் சொல்லி இது பிரச்சனையாவாதுல்ல. இல்ல இட்ஸ் a tourist spot. People come from China to go there. ஓகே கைஸ், ஹாப்பி வேலண்டைன்ஸ் டே. தயவு செஞ்சு அங்க போய் விசிட் பண்ணுங்க. But it has a dark past and a dark history lah. அதுதான். ஆமா, ஒரு ஒரு அழகான இடத்துக்கு கண்டிப்பா அதுக்கு ஒரு ஆபத்தான ஹிஸ்டரி இருக்கதானே செய்யும். யாருக்குதான் டாக் ஹிஸ்டரி இல்ல? அழகுனாவே ஆபத்து தான்டா. அதேதான், அழகான இடம் ஆபத்து. டிவைஸை ஞாபகப்படுத்தாத. திருப்பி எனக்கு ஐயோ அந்த தாட் வந்துருச்சுடா. என்னதுடா? ஆடம் காமிச்சான் அந்த போட்டோ. எந்த போட்டோ? நானா கண்ணே? ஆண்டவா, அன்ஃபவுண்டட். எந்த போட்டோடா? அன்ஃபவுண்டட். ஜெயா கண்ணே டிவைஸோட அன்அவைலபிள் போட்டோ. Guys, அந்த போட்டோக்கு இனிமே பேர் வந்து பட்டர் பிரவுன் கைஸ். பட்டர் பிரவுன். இல்ல, உடங்கரிங். அது உடங்கரிங். உடங்கரிங் guys. உடங்கரிங் கடைசில இருக்குடா. ரொம்ப ரொம்ப எக்ஸ்போஸ் பண்ணிடாதீங்க. அவன் பாத்துட்டு போறான் இது. இதெல்லாம் மாடா லீக் பண்ணிருக்கீங்க. அத நாங்க லீக் பண்ண, அவனே லீக் பண்ணான்டா. ஆமாவா? He got what? Let's use Someone could present. I think you guys can show how the. ஏன்டா உலகத்துல ஃபிளாஷ் பண்ணோம்? Hello. நம்ம பிரச்சனைக்கு பத்தாதா? உலகத்தையே ஃபிளாஷ் பண்ணுமா நம்ம? இல்ல, இப்ப யாராச்சும் வந்து பிரசன்ட் பண்ண முடிஞ்சா I think you can show how does the Lovers Bridge look at night la. விலங்குல என்னடா சொல்றத? இதே சாமி. இல்ல, இப்ப வந்து யாராச்சும் வந்து பிரசன்ட் பண்ண முடியும்னா I think you should go on presenting Lovers Bridge வந்து ராத்திரி எப்படி இருக்கும். Lovers Bridge ராத்திரி நான் போனது இல்லடா. Don't worry, நான் அத கூகுள் எடுத்து நான் போடுறேன். Okay. காசி நான் நான் நைட் போனது இல்ல. The last time I went also we left around 8 PM. ஆனா 8 PM வந்து யாருமே இல்ல, you know. நாங்க ஒண்டிதான் இருந்தோம் and the place got really scary, like actually scary. We were there for less than 5 minutes. அதுவே like goosebumps லாம் வந்து we had to leave. புரியுதா? I still have the pictures. இருக்கும்னு நினைக்கிறேன், நான் தேடி பார்க்கறேன். So yeah, that's the story. That's some of my haunting stories. I still have more. To be honest, இந்த பாட்காஸ்டோட ஹாரர் ஸ்டோரியிலே உங்க ஸ்டோரி தான் நல்லா இருக்கு. என்னடா சொல்றீங்க? டேய், இதெல்லாம் ஒரு பேசிக்கான ஸ்டோரில, இதோட பயங்கரமான ஸ்டோரி நான் ஒன்னு இருக்குடா. I think சொல்லுங்க, come on, I'm waiting. சொல்லுங்க. This ஆடம் வந்துட்டு எவ்வளவு கண்டென்ட் கறக்க முடியுமோ கண்டமா கிளிக் பண்றான். ஆடம் வந்து மில்கர் ஆடமா இருக்கு. கிளிப் ஃபார்ம் பண்றான். அதான் கிளிப் ஃபார்ம் பண்றான். So அப்ப என்ன கிளிப் ஃபார்ம் தான். கிளிப் Like அதுக்காக பேசுறேன். That short moment you clip, you can put in like TikTok anywhere. Okay, yeah, the two mental friends conversation be like. So ஒன்னும் பேய் கதைனா எதுவும் சொல்லலாம். சொல்லுங்க. ஓகே கைஸ், எல்லாருக்கும் நம்ம தஞ்சோங் ஹராப்பான் தெரியும், பகான். கண்டிப்பா. ஓகே, தஞ்சோங் ரம்பூத்தான் மாதிரி நான் போஸ்ட்ல போட்டேனே. அது வசி வீடுடா. ஓகே, இந்த தஞ்சோங் ஹராப்பான் இருக்குல்ல, Yeah. that place is known for being haunted. Not haunted. So this one time நாங்கலாம் போயிருந்தோம்ல, அப்ப நான் பாக்ஸ்லாம் கூட வந்திருந்தேன். ஓகே, group of friends சும்மா சுத்திட்டு, it was really late at night, I guess 2 AM or something. சும்மா அங்க சுத்திட்டு we were just having a walk. அப்பதான் சண்முகால இருந்து வெளியாயிட்டு என்ன பண்றதுன்னு தெரியல, நாங்க போனோம். சும்மா ஒரு வாக் முடிச்சுட்டு அது மின்னுக்கு வந்து அந்த தஞ்சோங் ஹராப்பான் ஆப்போசிட் ஒரு கோல்ஃப் கோர்ஸ் இருக்கும், உங்களுக்கு தெரியுமா? தெரியலையே, நான் தஞ்சோங் ஹராப்பான் போனது இல்லை.
ஐயோ பகவான் போனது இல்லையா? யாரு போயிருக்கீங்களோ உங்களுக்கு தெரியும். அங்க வந்து ஒரு கோல்ஃப் கோர்ஸ் இருக்கும். ஓகே, ஆக்சுவலி நான் போயிருக்கேன். எங்க அந்த அந்த ஷீப் இருக்குமா, அதுக்கு ஆப்போசிட்டாவா? எஸ், அந்த ஷிப் ஆப்போசிட் தான். ஓகே. ஒரு கோல்ஃப் கோர்ஸ் இருக்கு. ஓகே, ஸோ இன் தட் கோல்ஃப் கோர்ஸ் now it's abandoned, but back then it used to be like one of the most prestigious golf course in Malaysia. Okay, so my friend say டே அதுக்குள்ள ஒன்னும் அவனுங்க விட்டு போன எக்யூப்மெண்ட்னா ஒன்னும் இருக்கு, like that, like really expensive stuffs, you know. கேங்ல ஒரு ஆள் கண்டிப்பா இப்படி இருப்பாங்க. நம்ம கேங்ல அது ஹேரன் ஒன்னும் இருக்கு, like that. போனா we can see, we can take அப்படின்னு. ஓகே, சரின்னு சொல்லிட்டு எங்களுக்கு ஆக்சுவலி இல்லை. நாங்க போய் என்ன பண்ணோம், ஒன்னும் அந்த இடம்லாம் எப்படி இருக்கு போய் பார்க்க போனோம். பிகாஸ் now it's completely abandoned. கரெக்டா அந்த என்ட்ரன்ஸ் தாண்டோம், லெஃப்ட் ஹேண்ட் சைட் என்ட்ரன்ஸ். ஓகே, ஒரு பெரிய என்ட்ரன்ஸ் கைஸ். லெஃப்ட் ஹேண்ட் சைட் வந்து there's 2 buildings, multiple floor buildingsல. the 2 story நினைக்கிறேன் தசிலா. போகும்போதே வந்து இங்க பின்னால சங்கிலி போட்டு தான் வந்து மூடி வச்சிருந்தாங்க. கேட்லாண்ட வரும் சங்கிலி போட்டு கிராஸ் பண்ணி வச்சிருந்தாங்க. the சங்கிலி started rattling. காத்து இல்ல, எதுவுமே இல்ல தெரியுமா. என்னடா இது தமிழ் படம் மாதிரி இருக்கு. சோ we were like ஏதோ ஒண்ணுன்னு சொல்லிட்டு போயிட்டோம். பயம் இல்லடா. எத்தனை பேரு, நானே ப்ளாக்ஸு, லோஹேன், நினைக்கிறேன் ஒரு 6-7 பேரு. ஓகேல, சரின்னு சொல்லிட்டு போயிட்டோம். அங்க போயிட்டு ஃபர்ஸ்ட் பில்டிங்ல வந்து we saw something glowing inside. சரின்னு சொல்லிட்டு we were heading towards that. திடீர்னு I saw என் ஃப்ரெண்ட் லோஹேன்னு ஒருத்தர் இருப்பான், அவன் பார்த்தான். அப்புறம் இன்னொரு பையனும் பார்த்தான். 3 பேர் பார்த்தோம். 2வது பில்டிங்ல இருந்து ஒரு வெள்ளை கலர் பொந்தி ஆனா எங்க மூஞ்ச பாத்துக்கிட்டு இருக்கு. We were fucking terrified, you know. Man, sorry for interrupting. அது I mean அந்த பேர்ல நம்ம லைக் சொல்லலாமா நார்மலாவே? சொல்லலாம்டா, ஏன் இப்ப தொடர்வா போகுது? இல்ல மோஸ்ட்லி அது சேயிங் இருக்கு. என்னன்னா அது சொன்னா அது லைக் அது வரும்ட்டு. இல்லடா, சொல்ல வேண்டியதான். என் ரூம்மேட் தான் கதை இல்ல பேசிக்கிறேன். சோ என்னதுடா நீங்க அதான் சொல்றீங்க ரூம்மேட். we saw the figure looking at us. கண்ணு வந்து ரெட் கலர், லைக் க்ளோவிங் ரெட் ஐஸ், லாங் ஹேர், white dress, like கண்ணுல இருந்து ரத்தம் ஊத்துது. It was fucking at this, you know. ஒரு glance தான் I was like, guys, let's go back. அங்கேருந்து அந்த பில்டிங்ல இருந்து நினைக்கிறேன் அந்த மெயின் கேட்டுக்கு வந்து இட்ஸ் அபவுட் 100 இல்ல 50 மீட்டர்ஸ் தான் இருக்கும் நினைக்கிறேன். ஆனா we all எப்படி சொல்றது, not running, we were walking fast. ஆனா அந்த இடமே அப்படியே கோல்ட் ஆச்சு. புரியுது. லைக் நார்மலா இருந்த இடம் திடீர்னு கோல்ட் ஆகுனா எப்படி இருக்கும்? சடன் டெம்பரேச்சர் ட்ராப். So it was really scary. அங்கேருந்து இங்க திருப்பியும் இங்க புக் வரைக்கும் எவனுமே வாயை திறக்கல பேசிக்கலி. லைக் ஃபேஸ் பார்த்தது இல்ல. என்னதுடா? நீங்க ஃபேஸ் டு ஃபேஸ் பாத்தீங்க தானே? ஆமா. அதான். So yeah, it was really terrifying. தேவா வரியாடா போலாம். ஆனா என் தலைவனுக்கு அந்த தைரியத்தை கூஸ் பம்ப்ஸ் வருது எனக்கு வரியாவா. ஆனா என் தலைவனுக்கு பார்த்து அழுந்தேன். நான் கொஞ்சரிங் பார்த்து அழுந்தவன். கொஞ்சம் தேட்டர்ல அவன் கூட பயந்துகிட்டு இருந்தான். ஐயோ, என்ன என்னமோ சொன்னது என்னது?
இல்ல என் தலைவர் தைரியத்தை பத்தியா இவ்வளவு பட்டும் மறுபடியும் போலான்னு கூப்பிட்டு டேய் காதேலடா எக்ஸ்பீரியன்ஸ் தானே. ஆக்சுவலி மித்தி கிட்ட தான் வந்து எனக்கு இந்த மாதிரி கதை பேச பிடிக்கும். லைஃப் டைம் எக்ஸ்பீரியன்ஸ் நம்ம இதெல்லாம் ஒன்று எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிக்கணும் தான். அதுக்குன்னு ஃபர்ஸ்ட் லாஸ்டா ஒருத்தர் கூட Only live once, brother. Only live once. வாப்போம் ஒரு வாப்போம். Yes, I agree. நம்ம என்ன இது ஜம்பே என்னமோ சொன்னீங்க, என்ன சொன்ன? ஆக்சுவலி மித்தி கிட்ட எனக்கு ஏன் இந்த மாதிரி டாபிக் எல்லாம் பேச பிடிக்கும், ஏன்னா அவங்க கிட்ட அவ்வளோ இருக்கும். அவளோட எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணா அவ்வளவுதான்டா இருக்கும். நீங்க ஒரு குட்டி கிரீஸ் போல, என்னடா ஒரு குட்டி டோசா கிரீஸ் போல. ஏன் இல்லடா முடி இருக்குடா. யாரோடா யாரோட முடிடா? டோசா கிரீஸ் அவர் வெடிக்கிறாரு சாம அவரை. விலங்குல எனக்கு. இது டோசாப் இருக்குல்ல, ஓ டோசாப்பா. அந்த ஒரு கிரீஸ் அவர் வெடிச்சுக்கிட்டு இருக்கான் சாமி. சரி சரி. நான் எவ்வளவு கிரீஸ் ஃபேன் தெரியுமாடா? யாரோட ஃபேனு? கிரீஸ் ஏன் கிரீஸ்டா? ரோசா தெரியலையே. நீங்க கென்திங்ல எங்கேயாச்சும் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிருக்கீங்களா? கென்திங்லையா பண்ணிருக்கேன். எம்பர்காட். ஓகே, எனக்கு இப்ப என்ன டவுட்னா, எனக்கு அந்த எம்பர்காட்டோட ஒரிஜின் அவ்வளோ தெரியாது. அந்த ஹாண்டட் ஸ்டோரியோட ஒரிஜின் எவ்வளோ தெரியாது. எனக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுங்க. ஓகே, அதுக்கு ஒரிஜின் ஸ்டோரின்னு இல்ல. இட் வாஸ் ஒன் ஆஃப் த என்னது எப்படி சொல்றது, ஃபர்ஸ்ட் அபார்ட்மெண்ட்ஸ்ல பீப்பிள் எப்படி சொல்றது, அது ஏன் ஹாண்டட் ஆகுச்சுன்னா, பீப்பிள் அந்த கேம்பிளிங் எல்லாம் முடிக்கிறாங்களே, பீப்பிள் லாட் ஆஃப் பீப்பிள் கமிட்டட் சூசைட் ஓவர் தேர். ஓ, முடிச்சுட்டு அங்க போய் தங்கும் போதா? சோ அங்கே மேல இருந்து குதிப்பாங்க, இல்ல அந்த இதுல செத்துருவாங்க, அந்த மாதிரிலாம். ஓகே, ஆனா எனக்கு ஒரு டவுட் இருக்கு. எல்லாம் சொல்லுவாங்க அந்த கராஜ்ல வந்து லைக் எக்ஸ்பென்சிவான காசுலாம் இருக்கும். ஆமாடா, பாத்துருக்கேன், நானே பாத்துருக்கேன். இப்ப அதை எடுத்தாக்க நம்மளும் செத்துருவோன்றாங்க. ஓகே, அதனாலடா எடுக்கலாம். அந்த பர்சன் வந்து, நான் வந்து இந்த தியரிக்கே வரேன். இப்ப செத்துருவோன்றாங்க. அந்த பர்சன் வந்து கேம்பிளிங் பண்ண பர்சன் வந்து அவர் எல்லாத்தையும் தெரிஞ்சு, அவர் லைக் ஹி நோஸ் இது வந்து ஹைலி ரிஸ்கியான ஒரு வேலை. பட் ஹி டிட் கேம்பிளிங், ஆனா லாஸ் ஆயிட்டான். லாஸ் ஆகி அவன் இறந்துட்டு எதுக்கு மறுபடியும் காடிக்கிட்டே வரான்? அதுதான்டா, நோ வி கேன் டேக், பட் அது வந்து நம்ம லீகலா ரோட்ல பாய்க்க முடியாது. வி கேன் யூஸ் இட் அஸ் அ ட்ரெக்கா, அந்த ட்ரிஃப்டிங் அதுக்கெல்லாம் வேணா பாய்க்கலாம். ஓகே. So yeah, I know a spot. There's like Ferraris, old Mercedes, all abandoned, you know. So if you guys want, we can take, but we can't use it on road. எப்படி Register பண்ண முடியாது, right? It's basically some other people's car. What? உங்ககிட்ட அந்த உனக்கு அந்த இது இல்லையே, பிளாக் அண்ட் ஒயிட் இல்லையே. But it's abandoned. அந்த ஆர்டர் கூட வந்து தேட மாட்டான் இனிமே அந்த காடிலாம். So if you want to take, you can use it as a track car. ஷோக்லாம் எடுத்து போறாங்கன்னா அந்த மாதிரி பாய்க்கலாம். அதுதான். ஆனா லைக் மோஸ்ட் ஆஃப் த கோஸ்ட் ஸ்டோரிஸ் வந்து அது கேட்கும் போதே ஃபேக்கா இருக்கும். ஏன்னா எனக்கு ஹேர் அண்ட் ஸ்டோரிஸ் எல்லாம் கேட்டுனா இன்னும் ஃபேக்கானதான் மிச்சம். இப்ப வரணுமோ? ஆனா கதையே கொஞ்சம் ஃபேக்கான மாதிரி தான் இருந்துச்சு. பட் இந்த எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண உனக்கு தானே தெரியும். ஞாபகம் இருக்கா? இல்ல மித்து, ஏன்னா வந்து ஏற்கனவே ஒரு வாட்டி ஆடமோட அப்பார்ட்மெண்ட்ல வந்து சில பிரச்சனைகள்லாம் நடந்திருக்கு. ஓகே. சோ வந்து அதுல என்னன்னா வந்து ஐ திங்க் ஆடமே சொன்னா நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். எதடா? எது அவன் அப்பார்ட்மெண்ட் கதை நான் சொல்லியிருக்கியா இந்த பாட்காஸ்ட்ல?
சொல்லி இருக்குன்னு நினைக்கிறேன். ஓகே ஓகே, அது அந்த காலு அந்த டொர்னேடோலாம் என்னமோ சொன்னீங்க, டொர்னேடோவா? என்னமோ சுத்தின மாதிரி இருந்துச்சுன்னு சொன்னீங்க. சுத்தி மாதிரி கொலாவல எனக்கு தெளிவா கொஞ்சம் இது எக்ஸ்பிளைன் பண்ணு. அதான்டா, நீ வந்து இந்த சைட் திரும்பி படுக்கும் போது இன்னொத்தையும் சுத்திட்டு இருக்கிறத பார்த்த. அது 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 நான் பார்க்கலடா, அது எங்க அம்மா பார்த்தாங்கடா. ஓகே 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 ஓகே, லெபி எக்ஸ்பிளைனா. இது எனக்கு தேர்ல சொல்ல மாட்டேன், நான் சொல்றேங்க. இது வந்து நான் ரொம்ப சின்ன வயசுல எப்பன்னா ஒரு ஸ்கூல்ல 2ஆவது படிக்கும் போது, ஓகே. அப்ப என்னன்னா, அப்ப எங்க சித்தி வந்து ஒரு மேரேஜ் டின்னருக்கு போனாங்கன்னு நினைக்கிறேன். அந்த ரோடு வந்து நார்மலா வந்து என்னென்ன ஓகேடா, சொல்றா. அவங்க யூஸ் பண்ண ரோடு வந்து கொஞ்சம் பழைய ரோடு. இன்னொன்னு அந்த எப்படிப்பட்ட ரோடுனா, சைட்ல வந்து இந்த மிலி செமெட்ரி. ஓ ஷிட். ஸோ அவங்க என்ன பண்ணிருக்காங்க, போயிட்டு வரும்போது எனக்கு தெரியல, அவங்க சொன்னாங்க லைக் அவங்க காலில் கழுவாம உள்ள வந்தாங்க, லைக் தூக்கத்திலேயே வந்துட்டாங்கன்னாங்க. ஓகே. ஸோ அப்புறமேட்டு வந்தோடனே நான் வந்து நார்மலா கொஞ்சம் உள்ளதான் படுப்பேன். எங்க அம்மா வந்து எனக்கு பின்னாடி படுப்பாங்க. ஸோ அவங்க தான் அந்த வெளியே நடக்குது அவங்களுக்கு தெரியும் என்ன நடக்குது. அப்ப ஒரு அரௌண்ட் நைட்டு ஒரு 1-2 இருக்குமா. அப்ப என்ன நடந்திருக்குன்னா, அவங்க என்கிட்ட சொன்னது வந்து என்னன்னா, அவங்க ஒரு விண்டோ சைட்ல தான் படுத்திருப்பாங்க. ஸோ அவங்களுக்கு வந்து இந்த பொண்ணை நாத்த மாதிரி அடிச்சிருக்கு. ஓ ஷிட். அடிச்சு அப்புறம் இந்த யாரும் நடக்கிற சொன்னலாம் கேட்டிருக்கு. அப்புறமேட்டு கதுவை யாரும் தட்டிருக்காங்க, எங்க ரூம் கதுவை. அப்ப அவங்களே திறக்கல கதுவை, ஆனா அவங்க கேட்டிருக்காங்க வாய்ஸ், அது தாத்தா வாய்ஸ் மாதிரி கேட்டிருக்கு. கேட்டுட்டு அவங்களை ரியாக்ட் பண்ணல, என்ன அதுவுமே போன வாட. சோ அது என்னமோ சரியில்லைன்னு அவங்க யோசிச்சிருக்காங்க போல. பாயிண்ட் என்ன நடந்திருக்குன்னா, சடன்லி எங்க சித்தி யூஸ் பண்ண பிளாங்கெட் வந்து லைக் மேல ரோல் பண்ண மேல ஒரு லைக் சுத்த ஆரம்பிச்சிருக்கு துருவா. அது சுத்த ஆரம்பிச்சு கொஞ்ச நேரம் சுத்தி போல. அப்புறமேட்டு விட்டுருச்சு. விட்டுட்டு அதுக்கப்புறம் என்ன இருக்குன்னா, மறுபடியும் யாரும் கது தட்டி இருக்காங்க. அப்ப வந்து லைக் இந்த நாத்தம் இதுவும் இல்ல, எல்லாமே கொஞ்சம் செட்டில் டவுன் மாதிரி இருந்திருக்கு. அப்ப இங்க போய் திறந்து பார்த்திருக்காங்க. திறந்து பார்த்து அப்பதான் உண்மையிலே தாத்தா வந்திருக்காரு. அவர் வந்து ஏதாச்சும் சத்தம் கேட்டிருக்காரு போல. அவங்க எல்லாம் சொல்லி அப்புறமேட்டு போய் நல்லா விசாரிச்சு பார்த்தா தெரியுது, இது வந்து நான் மறுபடியும் சொல்றேன், இது பேர் இப்ப பாய்க்கலாமான்னு தெரியல, ஆனா ஜின் வந்து அவங்களை ஃபாலோ பண்ணிட்டு வந்திருக்குன்ட்டு. அண்டர்ஸ்டாண்ட். Okay, jinn பார்த்தா there's good jinns, there's also bad jinns, you know. There are jinns that follow Islam. புரியுதா? நார்மலா போய் அந்த மஸ்ஜித்ல சாமி கும்பிடுவோம் அந்த மாதிரிலாம். பட் there are also ப்ரொடெக்ஷனுக்கா என்னது? என்னதுடா? அது வந்து ப்ரொடெக்ஷனுக்கா என்னது? இல்ல, அதுவும் ரிலிஜன் ஃபாலோ பண்ணுடா. ஓ ஓகே ஓகே. Jinns are basically a soul without body. புரியுதா? Something like that. But they are not allowed to heaven or hell. Yes. அப்படிதான். ஆத்ம சாந்தி அடையாம இருக்கிறவங்களா? பேசிக்கலி பேய் மாதிரி தான், பட் நாட் பேய்லா. ஸோ அதான் கைஸ். வேற என்னாச்சும் இருக்கா? கோஸ்ட் தவிர வேற என்னாச்சும் பேச போறீங்களா? கோஸ்ட் கோபா. ஆமா, நல்லா இருக்குதுன்னு. ஐ எம் ஓல்டு பாடிமா, பாத்துமா பாத்து. சரி, நம்ம என்ன பண்ணுவோம், 12th டைனுக்கு முடிப்போம். Okay, done. You guys, any conclusions, any final topics, questions? எனக்கு தெரியல இது எப்படி முடிக்கிறதுன்ட்டு. ஸோ நம்ம நீங்களும் ஒரு ஒப்பீனியன் கொடுங்க. டாக்கா முடியுமா, ஃபன்னா முடியுமா? ஃபன்னாவே முடிக்கலாமே. டாக்கா போயாச்சு, டாக்காவே முடிப்போமே. சரி, டாக்கா நம்ம என்னங்க என்னங்க இது உடனே புரியல. எப்படி சொல்லலாம்,
Do you believe in ghost? Yes. Why? Yeah. I believe that if there's a good side, surely there will be an opposite side of good. Okay, okay. நீ இப்ப சொன்ன தெரியுமா, Hmm. 99% of the people will tell the same thing. Hmm. புரியுதா? That was the same thing I was thinking about. ஆமா, அதான் நான் சொல்றேன். But as a person that experienced a lot in this thing, a lot in this issue, நான் எப்படி தெரியுமா சொல்லுவேன், ghost இருக்கு, but not because it's opposite of good. Yeah. You understand? Yeah, I understand. It exists to balance out what எப்படி சொல்றது, what we can see and feel. I don't know how to really explain it lah. நம்ம சிக்ஸ் சென்ஸ் வந்து அட்ஜஸ்ட் பண்ணுது. அதுவும் நம்ம கூட தான் வாழுதுடா, ஆனா நம்மனால அதை பார்க்க முடியல. புரியுதா? But if you actually think logically, there's no such thing as ghost. ஆமாவா இல்லையா? ஆமா. People say it as hallucinations, அது இதுன்னு தானே. ஆமா. என்ன கேட்டா, if it doesn't exist, எப்படி எல்லா கல்ச்சர்லயும் there's mentions of ghost? Indians, Mexicans, how? அதுதான். Yeah. Same thing, dragon. You guys know dragon, right? Yeah. Yes. It's a mythical creature, but every civilization out there, Asian civilization out there, had sculptures, had paintings of dragon, but it's mythical. How? There are things that we can't explain, you know. இப்ப தேவாலாம் வந்து அவன் மனசுனாலே நம்மளுக்கு தெரியாது, ஏன்னா அவன் மனசுதான். ஆமா, நீங்க அந்த நியூஸ் பாத்தீங்களா? There's a chance of there's a possibility that aliens are living with us Among in human form. Yeah. Yeah. அதான்டா, இதெல்லாம் எப்படி சொல்றது, there are stuff beyond us. We just எப்படி சொல்றது, we are blind to see lah. அதான் நான் சொல்வேன். But it's better to not see. Yeah. எனக்கு டவுட் ரொம்ப நாளா வச்சிருக்கு, பட் நாட் டு ஜம்ப் இன்டு ரிலீஜியஸ் சைட். இது எதுவுமே நான் வந்து இது தப்பான போர்ட்ரே பண்றாங்க, லைக் இது தப்பான சிந்தனையில பாக்குறாங்க அந்த மாதிரி நான் சொல்ல. எனக்கு ஒண்ணு தான் தெரிஞ்சாகணும், எவ்ரி ரிலீஜியன் அவங்களோட அந்த குரானா இருக்கட்டும், பைபிளா இருக்கட்டும், எல்லா அந்த நோட்ஸ்லயும் வந்து என்னன்னா ஒன்னு மென்ஷன் பண்ணிருப்பாங்க. அதை உலக அழியும் போது ஒரு ஈவில்னஸ் கொண்ட ஒரு ரூபம் கொண்ட ஒருத்தர் இருப்பான், பட் அவன் ரொம்ப நாள் இருக்க மாட்டான். ஓகேயா? ஓகே, நான் இப்படியே வரேன். எல்லாருமே டிஃப்ரெண்ட் ரிலீஜனை கும்பிடுறாங்க. அவங்களோட ரிலீஜனை கும்பிடும் போது எப்படி எல்லாத்துலயும் ஒரே விஷயத்த மென்ஷன் பண்ணிருக்காங்க? That's the thing da. இப்ப நான் டிராகன் சொன்னல, அதுவும் அதே மாதிரிதான். These people are from different corners of the world, you know. இப்ப நீ பார்த்தனா Muslims are from different corner than Christians. ஆனா எப்படி குரானும் பைபிளும் இட்ஸ் ஆல்மோஸ்ட் சேம். இஸ்லாமும் கிறிஸ்டியனும் மிடில் ஈஸ்ட்ல தான் ஸ்டார்ட் பண்ணாங்க. ஒன்னு கிறிஸ்டியன் ஒன்னு யூரோப்ல ஸ்டார்ட் பண்ணல. They have the same origin lah, but let's not go dwell into that lah. Yeah, it's very political now. That place is very political now. Let's not go into there. Yeah, let's not go into that. Better not. அதுதான் நான் சொல்வேன்.
everything that happened and will happen is predicted thousands and years ago. புரியுதா? அப்படிதான் ஒருத்தன் வந்து இந்த ஜூஸ் எல்லாம் சாவடிப்பன்னு சொன்னாங்க. ஹிட்லர் கேம். Right after Hitler, these Jews started ruling the world. ஆமா இல்லையா? Even Epstein is a Jew guy. So there's please don't get offended. no. I'm not offending someone. I'm just educating people on this matter. Adanda, there's more to life than what we think it is. It's our perspective, right? It's our point of view. அதான் நான் சொல்லுவேன். நம்ம எது பிலீவ் பண்றோம் நம்ம முடிவு பண்றோமோ அதுதான் வாழ்க்கை. அதேதான். இப்ப வந்து நான் பேய் இருக்குன்னு நம்பனா என் கண்ணுக்கு பேய் தெரியும். ஓகே, லைக் அவ்வளவுதான். யூ ஆர் வாட் யூ பிலீவ். ஆக்சுவலி நான் இது எனக்கு இப்ப தோணுதான், பேய்ன்றது ஒண்ணு இருக்கா இல்லையான்ட்டு ஒரு பர்சன் வந்து அவனா இது பண்ண மாட்டான், அவனா அது யோசிக்க மாட்டான். ஒருத்தங்க இப்ப அவன் சின்ன வயசுல இருக்கான்னு வச்சுக்கோங்களேன், அவனுக்கு ட்ராமாலாம் இருக்கும். யா ஆமா. இப்ப ஒரு சிலர் வந்து என்ன பண்ணுவாங்க, மோஸ்ட்லி இந்த இந்தியன் பேரண்ட்ஸ் நான் சொல்றேன், என்ன எனக்கு அதான் தெரியும் அவ்வளவா. இந்த நைட் வந்து பூச்சாண்டி கடத்திட்டு போயிருவான். ஆமா, நீ வந்து சாப்பிட்டு தூங்கணும், இந்த மணிக்குள்ள நீ படுத்தணும், ஏதாவது கண்ணாடி முனுக்கு வந்து நிக்கும் அப்படி சொல்லி அந்த பேய் நம்பிக்கையே வந்து லைக் தே மேட் தட் உண்மையிலே அது வந்துரும். அது நிறைய பேருக்கு அந்த மாதிரி ட்ராமாவே ஆயிடுச்சு. Yeah, they planted in our subconscious, subconscious self. ஆமா, அதுதான்டா. So at the end of the day அது அவங்க ரியாலிட்டி, இது நம்ம ரியாலிட்டி. எப்படி சொல்றது, we don't catch out them, they don't catch us, அவ்வளவுதான். If they are real, that's the philosophy. That's what I'd say it is. But yeah, okay, if this episode go viral, guys, நீங்க வந்து உங்களுக்கு நான் கண்டிப்பா ஒரு எபிசோட் நான் பண்றேன். என்னன்னாக்க நம்ம ரிஷியான வந்து அவரை வச்சுக்கிட்டு நம்ம பேரநார்மல் ஆக்டிவிட்டி எப்படி பண்றதுன்னு ஒரு எபிசோட் செய்யலாமா? Sure, செய்யலாம். நம்ம பேரநார்மல் ஆக்டிவிட்டி செய்யலாம், பேரநார்மல் இன்வெஸ்டிகேஷன் கூட செய்யலாம், இடத்துக்கு போலாம், நோ ப்ராப்ளம். போகும்போது போனோம், ஆனா அவங்க கிட்ட சொல்லாம போனோம். என்னதுடா? போகும்போது ஜெயா கூட்டிட்டு போறோம், ஆனா வந்து அவங்க கிட்ட சொல்லாம போறோம். ஜயா கூப்பிடணும், நம்ம டேவா கூப்பிடணும், ஹேரன் முக்கியமா அவனதான் கூப்பிடணும். ஹேரன்லாம் பார்த்தா பேய ஓடிடும்டா. என்னதுடா? நான் பேய தேடி இருக்கானே, என் கண்ணு மணிக்கு இன்னும் வர மாட்டேங்குது. பாத்துடா, நீ நைட் வரும்போது கண்ணாடிய பாரு, கண்ணையில இருந்தா பாத்துட்டு இருக்கேன். யாரு நல்ல இல்ல, நீ கண்ணாடி பாத்துட்டு வாடா பண்ணி முடிஞ்ச வேணுக்கு. உங்களுக்கு ஒரு கதை தெரியுமா? இது என்னன்னா, இந்த A1 ரூஃப் டாப் இருக்குல்ல, ஆமா, ஒரு நாள் நானு ஷாம் அப்புறம் ஹேரன் வஷி நம்ம 4 பேரோட இருந்தோம். சித்தா வசி, ப்ளாக்ஸ் வசி, ஹேரன் இல்லையா? இல்ல ப்ளாக்ஸ், நான் வஷி, நானு ஷாம் இருந்தோம். ரூஃப் டாப் மேல போயிட்டோம், அந்த லிஃப்ட் திறந்துருச்சு. ஒரு செகண்ட்ல நம்ம வஷி மூஞ்சிடும் அந்த பேய பார்த்து. டேய் சீரியஸா, நம்ம A1 வந்து ஆக்சுவலி ஹாண்டட் தெரியுமா? நம்ம A1 செம்ம ஹாண்டட்ரா. நீங்க சொல்றீங்க?
நான் வேற நடுராத்திரில தனியா மேல ரிஃப்டாப் ஒண்ணு தெரியுமா சும்மா டேய், நம்ம ஏன் சரியான ஹாண்டட் ஈவன் சின்ஸ் இட் ஓப்பன் பீப்பிள் பீன் சேயிங் இட்ஸ் ஹாண்டட். நம்ம ஏன்லயே அவ்வளவு கதை இருக்கு, அதெல்லாம் ஒரு நாள் பேசுவோம். ஓகே ஓகே நெக்ஸ்ட் எபிசோட் ஓகே ஏன் 100 நெக்ஸ்ட் எபிசோட் ஹாண்டட் பிளேசஸ். என்ன தேவா பார்த்தா A1 பே இறங்கணுமா? சொல்றா அந்த பேஜ் ஏதான் சரி. ஆக்சுவலி நானும் நம்ம வந்து ஒரு ஸ்டோரி எழுதணும். சாம் ஞாபகம் இருக்கா? ஹாரிஃபிக்கா? அது 7 அது ஹாரிபிள் இடியட்ஸ் வரும். அவன் தான் பேர போட்டான். ஆனா ரூஃப் டாப் ஓகே, அந்த கதை நான் உங்களுக்கு அமுச்சு விடுறேன், நீங்க சும்மா படிச்சு பாருங்க. சரி பாக்குறேன். தம்பி போயிடாத. வா போ, இன்னும் நான் கதை இருக்கு. இன்னும் நான் முடிக்கல. ஆனா அதுல ஒரு சீன் இருக்கு, எனக்கு வீடு சொல்லுவாத சொல்றான். இது வந்து உண்மையில நடந்தது. ஓகே, எல்லாம் கிளைம் பேக் தான். என்னன்னாக்க இதான் நான் அப்படியே இது அங்க போட்டேன். ஓகே, என்னன்னாக்க இந்த ப்ரூடோ ஷோரூம் இருக்குல்லண்ணே, இந்த காம்ப்ளெக்ஸ் பண்ணிக்கிட்ட, ஆமா அதுக்கு முன்னுக்கு வந்து அந்த வீடா இருக்கும். ஆமா, ஐ எம் நாட் ஷூர். அதுல ஏதோ ஒரு வீடு வந்து என்ன இருக்குன்னா, ஒரு பர்சன் வந்து கொலை பண்ணிட்டு அந்த பணத்தை அது மேல சிமெண்ட போட்டு அவன் அந்த கான்கிரீட் சிமெண்ட போட்டு அவன் தானே. ஆமா அது உண்மையான கதைடா. அதேதான், அந்த கான்கிரீட் சிமெண்ட போட்டு அப்படியே அங்க போட்டேன். ஓ டேய், அது உண்மையான கதைடா. ஆக்சுவலி எனக்கும் ஒரு கோஇன்சிடென்ஸ் நடந்துச்சு. இது ஆக்சுவலி டிராவல்ஸ்க்கு வந்து ஒரு ஸ்டோரி எழுத சொன்னாங்க. ஸோ அதுல வந்து ஒரு ஹாண்டிங் ஸ்டோரியாவே எழுதிடலாம்னு சொல்லிட்டு நான் எழுதினேன். ஸோ அந்த கதை எப்படி ஆரம்பிக்கணும்னா வந்து அந்த ஒரு கேர்ளும் அதோட ஃப்ரெண்ட்ஸும் வந்து இந்த மாதிரி லைப்ரரிக்கு போறாங்க. ஸோ லைப்ரரிக்கு போகும்போது அது வந்து அதுக்கு முன்னுக்கு வந்து ஒரு ஹாண்டட் இல்ல, ஒரு அபேண்டட் ஹவுஸ் மாதிரி இருக்கும். ஸோ வந்து அவங்க அங்கதான் போய் எக்ஸ்ப்ளோர் பண்ணுவாங்க அப்படின்னு அந்த கதை போகும். அப்படி சரி, ஸோ இப்படிதான் வந்து நான் தெங்குக்குள்ள வழியா நான் அந்த சர்ச் சைட்ல வெளியா வரல, தெங்குக்குள்ள நான் வந்து பாக்குறேன் அதே மாதிரி வீடு, அதே மாதிரி லைப்ரரி. ஓகே, ஞாபகம் இருக்கா? அந்த லெஃப்ட் ஹேண்ட் சைடு இருக்குமே. ஆமா ஆமா. எனக்கு பார்த்து என்னடா அது கதையில எழுதுன மாதிரியே இருக்கேன்னு. ஸோ அது லைக் சரி, எனக்கு ஒரு கோஇன்சிடென்ஸ் மாதிரி இருந்துச்சுல. அண்டர்ஸ்டாண்ட். சரி guys எனக்கு புரிஞ்சிருச்சு. இதோட இந்த எபிசோட முடிப்போம். இன்னொரு நாள் திருப்பி ஸ்டார்ட் பண்ணலாம். ஓகே, thank you for joining us. டேய் chill bro, we have more stories. Okay, thank you for watching. Bye bye. சரி guys, bye, good night. Happy Valentine's Day. Good night. Thank you guys, bye. Let's meet again for the next episode. Good night. Good night. Good night. Bye. Good night.